ஓகே காய்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th லெவல் தான் முடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து 3rd 4th 5th வந்து அது வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அது கொஞ்ச நேரம் கழித்து நம்ம கொஞ்ச நாள் கழித்து லேட்டஸ்ட்டாக ஃப்யூச்சரில் இது அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்ம வந்து 6th லெவலில் ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்பர்ட் லெவல் தான். எப்போது சொல்கிற மாதிரி சென்டர் அழகாக இது பண்ணிக்கணும், கேப்சர் பண்ணிக்கணும். சப்போர்ட் அதிகப்படுத்துறதுனால நம்ம வந்து ஜாஸ்தி பண்ணும். அது தான் வாண்டடாகவே கேப்சர் பண்ண கொடுக்குது. நம்ம கேப்சர் பண்ணலாம். இப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம கேப்சர் பண்ணால் அதுக்கு தான் பவர் ஜாஸ்தி ஆகும். இப்போ நம்ம வந்து பிஷப் வந்து இப்போ நல்ல ஓப்பனிங் பிளேஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம நைட்டை வந்து சப்போர்ட்டுக்கு எடுப்போம். ஏன்னா அடுத்த மேட்ச் நம்மளுக்கு கேஸ்லிங் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆகுது. அட்டாக் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இறங்குவோம். ஸ்டார்டிங்கே போகக்கூடாது. நம்ம லைட்டாக அட்டாக் இறங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது அட்டாக் ஏறணும். நம்ம டிஃபென்ஸ் ஆகிட்டு அட்டாக் போகணும். அப்படி தான் நான் ஆடுவேன். அப்புறம் ஸ்டார்டிங்கே கேஸ்லிங் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் பீசஸ் எல்லாம் வைக்கணும், முன்னாடி சென்டருக்கு வைக்கணும். பாருங்க, அதுக்கு ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு 3+ இருக்குது. அது என்ன பிளான் ஐடியா பண்ணதுன்னு எனக்கு தோணலை. மறுபடியும் நம்மளுக்கு இன்னொரு ப்ளஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு இப்போ 6+ இருக்குது. குட் தான். இப்போ முடிஞ்ச அளவுக்கு இது கேப்சர் பண்ணுவோம். இதாகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து நல்லா தான் போயிட்டுருக்கோம். சாரி, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா யோசிக்கல. குட் பிளானில் நம்ம யோசித்தா தான் நம்மளால் முடியும். இப்போதைக்கு அதுக்கு ரூக்கு சப்போர்ட் இல்லை, அதனால் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ரூக் வெட்டு கொடுக்கலாம். அந்த காயின் வெட்டாச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது கட் பண்ணிச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, நல்ல வேலை அது கண்டுக்கலை. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணிடுவோம். +8 இருக்குது. நமக்கு ரொம்ப ரொம்ப இப்போ ப்ளஸில் இருக்கனால வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கைக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஏரியா ஆடுவோம்னு ஒரு ஐடியா. இப்போ அது வெட்டினானா வெட்டல, சூப்பர். அதை வச்சு நம்ம கேப்சர் பண்ணால் கேப்சர் பண்ணிக்கலாம். கேப்சர் பண்ணல, உஷாராக தான் இருக்கான். இப்போ என்னோடய டாக்டிக்ஸ் என்னென்னா, இங்கே போயிட்டு இந்த பான் வச்சுக்கலாம். இது இங்கே சப்போர்ட் இருக்கனால கரெக்டாக வந்து பிஷப் வந்து ஒயிட் லைனில் வந்து சப்போர்ட் இருக்கனால ஈஸியாக நம்மளால் மேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். குயினும் அதே லைனில் தான் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணுவோம். அது வெட்டுறான்.
பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. நம்ம இங்கே வைப்போம். நெக்ஸ்ட் மூவ் மேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட் பண்ணுறக்கு அவன் விடலை. இல்லை வாண்டடாகவே நம்ம ஏதாச்சும் ஒரு காயின் கொடுத்து ஆடணும். கம்முன்னு ரூக்கு தூக்கிட்டு போய் அங்கே வைக்கலாமான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. F6ல் நம்ம லைட்டாக ஒரு பிளான் பண்ணி ஆடுவோம். எப்போ நெக்ஸ்ட் இது வச்சுக்கலாம். சார் அதான் ஓகே. இப்போ நம்ம வந்து 6th லெவலில் வந்து முடிச்சாச்சு. கங்க்ராச்சுலேஷன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டார் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இதே மாதிரி நீங்கள் கேம் ப்ளே பார்க்கணுன்னா மறக்காமல் மெகல் கிரேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது உங்கள் விடைபெறுவது நான் உங்கள் மெகலேஷ். டாட்டா, பாய் பாய்.